ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் ஒரு சங்கீதத்தை தியானிக்கலாம். சங்கீதத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவராரு. 34ஆம் சங்கீதத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 34ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனம் வாசிக்கலாம். ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அருமையானவர்களே, இந்த நாள் இந்த தியானத்தினுடைய தலைப்பு என்ன என்றால், கர்த்தரை முன்னிறுத்துங்கள். கர்த்தரை முன்னிறுத்துங்கள் என்ற தலைப்பின்களே நாம் பார்க்க போகிறோம். இந்த சங்கீதக்காரன் எழுதின சங்கீதத்தை நாம் படிக்கும்போது நமக்கு எப்படி தோன்றுகிறது? மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இதை நீங்க இந்த வசனத்தை நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு என்ன தோன்றும் என்று சொன்னா, பா ஆண்டவர் அவருக்கு நல்லவரா இருந்திருக்கிறாரு, நல்லதை செய்திருக்கிறாரு, அதனால அவர் என்ன பண்றாரு? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமா அந்த இடத்துல பாடுறார் அப்படின்னு நம்ம நினைக்க தோன்றும். ஆனால் அவர் அப்படித்தான் பாடியிருப்பார். ஆனால் அவருடைய சிச்சுவேஷன் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அந்த அந்த 1ஆம் வசனத்துக்கு மேலே அந்த 34ஆம் சங்கீதம் என்று இருக்கிறல்லவா, அது கீழே ஒரு பகுதி இருக்கும் பாருங்க, அதை வாசிங்க. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக, தாவீது அபிமெலேக்கு என்கிற ஒரு ராஜா. அந்த அபிமெலேக்கு என்கிறது பொதுவாக ராஜாக்களுக்கு உரியதான ஒரு பெயர். எப்படி நாம் பார்வோன் என்று சொன்னால் ராஜாக்களுக்கு ஒரு பெயர், அதுபோல அபிமெலேக்கு என்று சொன்னால் ஒரு ராஜாவை குறிப்பிடுற ஒரு பெயர். ஆனால் அந்த ராஜாவுக்கு இன்னொரு பெயர் உண்டு, ஆக்கீஸ் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். அது அப்புறம் வாசிக்கலாம். இப்போ படிங்க. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின பாடல். இந்த சங்கீதங்களை நீங்கள் பொதுவாக பார்த்தீர்களானால் எல்லா சங்கீதங்களும் பொதுவாக சாமுவேலின் புஸ்தகத்திலிருந்து எழுதப்பட்டதாக அநேகமாக இருக்கும். தாவீதனுடைய வாழ்க்கை அதிகமாக 1 சாமுவேல் 2 சாமுவேல் புஸ்தகங்கள், ராஜாக்களின் புஸ்தகம் இதெல்லாம் இருக்கும். 4ஆம் புஸ்தகம் இங்கேருந்து எடுத்து அனுபவத்தின் மீதே பாடின பாடல். அப்படியானால் இந்த 34ஆம் சங்கீதம் எங்கே இருந்து எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டதென்றால், நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்ப வேண்டும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நீங்க இப்ப வாசிங்க. 1 சாமுவேல் 21 10ஆம் வசனம் வாசிங்க. அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசினிடத்துக்கு போனான். ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொண்டது 1000. தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவா? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று இவனை குறித்தளவு ஆடல் பாடலா கொண்டாடினார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசல் கதவுகளை கீறிக்கொண்டு தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழ தள்ளி கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று சொன்னா நமக்கு வருகிற பித்தம் அல்லாது பைத்தியம் என்கிறதான வார்த்தை. அது பைத்தியம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்க ஏன் எங்க இடத்துல கொண்டு வந்தீங்க? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை சொல்றாரு பாத்தீங்களா? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு, இவனை நீங்க கொண்டு வர்றதுக்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாய் இருக்கிறார்களோ? என் ஊர்ல பைத்தியங்க இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? என் அரண்மனையிலேயே பைத்தியங்க நிறைய இருக்கையா, இதுல வேற இந்த பைத்தியத்தை கொண்டு வந்து விட்டு ஏண்டா என் உயிரை
எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அவன் சொல்றான். என்ன இது காரியம் என்று சொன்னால், சவுல் நமக்கு தெரியும், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ண போகிறார்கள். பெலிஸ்தருடைய அதிபதியாகிய கோலியாத் அவர்களை பார்த்து கர்ச்சிக்கிறான், வாங்கையா என்னோடு யார் யுத்தம் பண்ணுவதென்று. 40 நாள் அளவு வந்து நிற்பானாம். இப்பொழுது சவுல் பயந்து கொண்டிருக்கிறான், யாரும் அவனை மோதுவதற்கு ரெடியா இல்லை. சகோதரர்களுக்கு நலம் விசாரிப்பதற்கு அப்பா அனுப்பினாருன்னு அங்க வந்தார். வந்தவன் இந்த செய்தியை கேட்கும் போது இவனுக்கு ஒரு வெறி வந்து விட்டது. இந்த பெலிஸ்தன் விருத்த சேதனம் இல்லாதவன், கர்த்தருடைய பிள்ளைகளை இவன் நிந்திக்கிறான், அவ்வளோ ஆக்ரோஷமா பேசுறான், இவனை நான் போய் கொன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய், நமக்கு தெரியும், ஒரு ஆற்றில் இருக்கிற கவனை எடுத்துட்டு வந்து, கல்லை கூழாங்கல்லை எடுத்துட்டு வந்து, இவன் இந்த காட்டில் வாழ்ந்தவன் அல்லவா, மலைகளிலே காட்டிலே வாழ்ந்தவன், அந்த காக்கா குருவி மற்ற விலங்குகளை அடிக்கிற உண்டிகளில் வச்சு என்ன பண்ணான், அடிச்சு அவனை காலி பண்ணிட்டான். இதெல்லாம் தெரியும். அவன் காலி பண்ணி அந்த தலையை வெட்டி தூக்கி கொண்டு வரும் பொழுது ஸ்திரீகள் பாடுகிறாங்க, சவுல் கொண்டது 1000 தாயா, தாவீது கொண்டது 10,000. உடனே சவுலுக்கு கோபம் வந்து விட்டது, இவனை எப்படியாவது கொன்னுறணும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும், எத்தனையோ முறை நீங்க பார்த்து கேட்டுருப்பீங்க. இப்பொழுது என்ன நடக்குது பிரியமானே, தாவீதை கொல்லுவதற்கு சவுல் அவன் எண்ணம் கொண்டு அவனை குத்துவதற்கு ஈட்டியை ஓங்கி எறிகிறான். இப்படிப்பட்ட நிலைமையிலே தாவீது தப்பி, எதற்கு நமக்கு வம்பு, எங்கேயாவது போய் கண்ணு கட்டாத தொலைவில் போயிடலாம் அப்படின்னு எங்க போனான் அப்படின்னு சொன்னா, அந்த பெலிஸ்தருடைய ராஜ்யத்துக்கே போயிட்டாங்க. கோலியாத்தை கொன்னானே அந்த நாட்டுக்கே போய் சரணடைந்துட்டான். அந்த நாட்டுக்கு போய் சரணடைந்த போது, இப்போ முதல் முறை ஒரு தடவை போனான். அப்போ போனபோது அந்த நாட்டு மன்னனோடு போய் இவனும் போர் செய்து அவங்களுக்கு கூட இருந்தான். அப்புறம் சொல்றாங்க, இவன் நமக்கு எதிரி, இவன் ஆனாலும் நம்ம கூட வந்து நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வரான், நாளைக்கு நமக்கு எதிரியா மாறிடுவான், இவனை விரட்டுன்னு சரின்னு விரட்டிடுவாங்க. இங்க ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கும்போது தாவீதை அடையாளம் கண்டு கொண்டார்கள். யார் என்றால், அந்த ஆகீஸ் ராஜாவனுடைய நாட்டில் இருந்த மக்கள். இவன் யார், இவன் தாவீது அல்லவா, இவன் குறித்துதானே ஜனங்கள் ஸ்திரீகள் ஆடி பாடினாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று. இவன் நம்முடைய எதிரியாச்சே, ஏன் இங்கே வந்தான் என்று சொல்லி இவனை பிடித்து ராஜாவிட்ட கொண்டு போயிட்டாங்க. ராஜாவிடத்தில் கொண்டு போகும்போது, எதிரி நாட்டு ஆள் வந்தா ராஜா விடுவானா, அவனை கொண்டு போடுவான். அதனால இவன் என்ன பண்ணிட்டான் பாருங்க, அந்த சூழ்நிலையில அந்த ராஜாவுக்கு பயந்து இவன் பைத்தியம் பிடித்தவனை போல தலைமுடியெல்லாம் கலைச்சிட்டு தாடியில நுரை விழுற மாதிரி வாயிலிருந்து நுரையே அப்படியே தாடி வழியா தள்ளுறான். தள்ளிட்டு இவனை கூப்பிட்ட உடனே யாரையாது அப்படின்னு, இதான் இந்த மாதிரி ஆளுன்னு. இவன் என்ன பண்ண, கதவை கீறி பைத்தியம் மாதிரி நடிக்கிறான். அப்பதான் அந்த ராஜா சொல்றான், ஏண்டா இவனை பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கு, நம்ம ஊர்ல பைத்தியங்களா இல்லை, நீங்களே பாதி பேர் பைத்தியங்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. நம்ம ஊர்ல பைத்தியங்க ஏகமன்றிருக்கு, இவனை வேற கொண்டு வந்து ஏன் ராஜ்யத்தில் கொண்டு வந்துருக்கிறேன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டான். இப்ப படிங்க, உங்களுக்கு புரியும். அந்த 34ஆம் சங்கீதம் அந்த அட்டவணையை படிங்க, இப்ப படிங்க, புரியும். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது, அவனால் துரத்தி விடும் போது பாடுறான், சங்கீதத்தை பாடுறான். இவன் என்ன சங்கீதம் பாடுறான்? இப்ப வாசிங்க 1ஆம் வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். பாத்தீங்களா, இவன் ஒரு இக்கட்டான நேரங்க. எங்கேயாவது போய் பழசலான்னு போனா அங்கேயும் எனக்கு வாழ்வு இல்லை, அங்கேயும் கஷ்டம். ஆனால் அவனுடைய அந்த பாடுகிற அந்த லைன் ஃபர்ஸ்ட் சான்ஸா பாடுறானே, அதுல கொஞ்சமாவது அந்த சோகம் இருக்கிறதா பார்த்தீர்களா? அந்த சோகம் இருக்கிறதா பாட்டுல? இல்ல, சோக பாட்டு தானே பாடி இருக்கணும். நகோமி என்ன சொன்னா, அக்கா நகோமி மாதிரியே இருக்கு,
என்ன நகோமின்னு சொல்லாத, என்ன மாறான்னு சொல்லு. சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை உண்டாக்கிட்டாரு, நானே நொந்து நூலாகி போய் வர. நகோமின்னு என்ன? நகோமின்னு என்ன? மதுரமானவள், இனிமையானவள். ஆமா, தேனு வலியுது எங்கிட்டு, என்னமோ இனிமையானவள் சொல்ல வந்துட்டீங்க அப்படின்னு நொந்து நூலானாங்களே. அவங்க ஒரு பாட்டு பாடினா எப்படி பாடியிருப்பாங்க? தாவீது எந்த சோகத்தையும் வெளிப்படுத்தல. கர்த்தரை நான் எக்காலத்திலும் இந்த நிலைமைக்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். எதிரி நாட்டில் போய் தஞ்சம் போனேன், அவன் என்னை துரத்தி விட்டுட்டான், ஆள் அடையாளம் கண்டு தப்பிச்சும் பிரச்சனை, எப்படியோ நான் ஒரு வேஷம் போட்டு வந்தோம்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, நான் உண்மை எந்த சூழ்நிலையிலும். ஆமென். அதனாலதான் நாம் பாடுவோம், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உண்மை நான் துதிப்பேன். அந்த பாட்டு தான். அவர் அப்ப சொல்றாரு, எக்காலத்தும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும். அன்பு தெய்வ பிள்ளையே, உன்னுடைய பாடுகள், வேதனை, சங்கடங்கள் 1000 இருக்கலாம். உன் வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு நீ சோகப்பாட்டு பாடிட்டு இருக்காத, சோகப்பாட்டு பாடிட்டு இருக்காத, நம்பிக்கையின் பாட்டை பாடு. உன் வீட்டிலே உட்கார்ந்து நீ தெய்வத்தை துதித்து பாட கற்றுக்கொள். அதைத்தான் பவுலும் சீலாவும் செய்தார்கள். அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். அதனால அங்கு கிரியை நடப்பித்தது, சிறைச்சாலை கதவுகள் திறந்தது, சங்கிலிகள் கலந்து விழுந்தது. காரணம் தான், நாமெல்லாம் இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை இல்லாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், நம்ம சோகப்பாட்டே பாடிட்டு இருக்கிறோம். சோகப்பாட்டை விட்டுருங்க, ஆண்டவரை துதித்து பாட கற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, 2வது வசனத்தை சொல்கிறார் அவர், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டுகிறது. இந்த சூழ்நிலையில ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் அவருடைய சூழ்நிலையை நினைத்து மேன்மை பாராட்ட முடியுமானால் அவர் எப்படிப்பட்டதான மனுஷனா இருப்பார். நம்ம சில நேரங்களில் சிலர் பல இழப்புகள் மத்தியிலும் தைரியமா போனோம், என்ன கல்லு நெஞ்சம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தாவீதுக்கு ஒருவேளை கல்லு நெஞ்சம் இருந்தா எனக்கு தெரியாது. ஒரு நாள் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது தாவீதை கேட்கலாம், எப்படியா ஒன்று இந்த சமாளிச்ச, நீ அங்கே இருக்கும்போது நீ உயிரோடு இருந்தாலும் அவங்க ஒன்றா வந்து கேட்டிருப்போம்பையா, நீ எப்படிதான் நீ இந்த துன்பத்துல எல்லாம் நீ சமாளிச்ச அப்படின்னா அவர் நிறைய கதையா சொல்லியிருப்பார். ஆமா, இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், ஒழுங்கா ஏன் பேச்ச கேளுங்க. ஆமென். நான் சொல்லிட்டு இருக்கிறேன், துன்பத்துல என்ன பண்ணணும்னா இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். அவனுக்கு வந்த துன்பத்தை அவன் என்ன நினைக்கிறான்னா, என் துன்பத்துல நான் சந்தோஷப்பட்டு இருந்தா இதை கேட்கிறவன் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை ஊட்டுற பிள்ளைங்களா இருங்க. அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆமா, 3ஆம் வசனம் வாசிங்க. என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நான் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்னமோ இவனுக்கு பெரிய ஒரு பொக்கிஷம் கிடைச்சா மாதிரியும் புதையல் கிடைச்சா மாதிரி இவன் என்ன சொல்றான், என்னோட கூட சேர்ந்து. ஆமா, ஆண்டவரே இதை சொல்லலைங்க, ஆண்டவரே சொல்லலை. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னாரு, துக்கப்படுகிறவங்களோடே துக்கப்படுங்க, அழுறவங்களோடே கூட அழுங்க, சந்தோஷப்படுகிறவங்களோட கூட சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார். இவன் மாறா இருக்கிறான். அதனால ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரியை அவனும் செய்வான், இதோட பெரிய கிரியும் செய்வான். அவர் அப்புறம் தான் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடியே வாழ்ந்தவன், இவனுக்கு வேதம் தெரியாது ஒன்றும் தெரியாதவனே இவனுக்கு அந்த வெளிப்பாடுகள் இருந்திருக்கு பாருங்க. இவன் என்ன சொல்றான், என்னோட கூட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துங்கய்யா அப்படின்னா. அவன் கூட நிறைய பேர் போனாங்கங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேர்ல. அவன் அதுல இருந்து தப்பிச்சு பிழைச்சி அவன் தன்னுடைய சொந்த ஊருக்கு வருவான் பாருங்க, சிக்லாக்கு வருவான் பாருங்க. ஆமா, அப்பதான் இதெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவாங்க. அவனோடு கூட இருந்தவங்க எல்லாம் இவனை கல்லறையை பார்ப்பாங்க. இவனோடு நிறைய பேர் இருக்கிறாங்க, கவனிக்கணும். கொஞ்சம் பேர்லாம் இல்லை. அவங்கள்ட்ட என்ன சொல்றான், என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, நான் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. தெய்வத்தை அவன் விட்டு கொடுக்கலங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஏன் தாவீதை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், தெய்வத்தை அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. தெய்வத்தை குறை சொல்லவே இல்லை அவன். ஏப்பா, இந்த சூழ்நிலை அவன் விரட்டி விட்டுட்டான், தப்பிச்சும் பிழைச்சுன்னு வந்துட்டோம், இனி எங்க போறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, என்னோட கூட சேர்ந்து
கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். அவர் சொல்றாரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கு நீங்கள் ஆக்கி விட்டார். அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப பாருங்க, ஆகீஸ் அவனை இவன் இந்த தாடியில நுரை தள்ளிக்கொண்டு எச்சில் வடிந்து கொண்டு பைத்திய சேர்ச்சை பண்ணலன்னா அவனை பிடிச்சு ஜெயில போட்டிருப்பான், இல்லைன்னா அவனை கொன்னு இருப்பான். இப்ப இவன் என்ன சொல்றான் பாருங்க, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். இப்போ இவன் இந்த பைத்திய சேர்ச்சை நடித்தான் பாருங்க. அந்த நடித்த நேரத்துல நிச்சயமாக அவன் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லியிருப்பான். சொல்லிக்கிட்டு இவனுடைய மனது, இவனுடைய உள்ளான ஆத்மா தேவனை நோக்கி, நீர் ஜீவன் உள்ளவர், என்னை கைவிட மாட்டீர், இந்த சூழ்நிலையிலும் நீர் என்னை காப்பாற்ற வல்லவர், என்னை காப்பாற்றணும்னு ஜெபிச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணியிருப்பான், அந்த பைத்திய சாட்சியை பண்ணியிருப்பான். அதான் இங்க சொல்றான் பாருங்க, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயத்துக்கும், ஐயோ இவன் கண்டுபிடிச்சிட்டானா என்ன கொண்டு போடுவான், அந்த பயத்துக்கு என்ன நீங்களாக்கி விட்டார். ஆமென். அவர் சொல்லுகிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இங்க ஒரு பெரிய சுவிசேஷத்தை சொல்லுகிறார். யார் ஒருவர் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையும், வெட்கப்படாது என்று ஒரு பெரிய சுவிசேஷத்தை தாவீது இந்த 5ஆம் வசனத்திலே எழுதி வைத்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய துன்ப நேரங்களிலே, கஷ்ட நேரங்களிலே ஒரு போதும் நாம் 2 பாட்டு உண்டு. ஒன்று பஞ்ச பாட்டு, ஒன்று சோக பாட்டு. இந்த பாட்டெல்லாம் பாடாதுங்க. பஞ்ச பாட்டம் யார்கிட்டையும் பாடாதுங்க, சோக பாட்டம் பாடாதுங்க. இல்லையா சொல்லலாமா? அதாவது நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா, நல்லா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏதோ இருக்கிறாக்கா அப்படின்னு சொல்லிடாத. நீ அப்படி சொன்னா எம்மா ஒரு சீசர் மாதிரி. எம்மா ஒரு சீசர் என்ன பண்ணாங்க தெரியுமா? எம்மா ஊருக்கு ஆண்டவர் போறாரு, உயிர்த்தெழுந்து அவங்க கூட போறாரு, நடந்து போறாரு. அந்த சீசனுங்களுக்கு யாருன்னே தெரியல. என்ன இவனுங்க பேசிட்டு போறானுங்க, ஐயோ தலைவர் போயிட்டாரு, ஐயா தலைவரை கொண்டுட்டானுங்களே, இப்ப நம்மளை பார்த்தா நம்மளையும் கொண்டுருவானுங்க, ஏதோ தப்பிச்சு முளைச்சோன்னு போவோம். இப்ப இவர் கூட போயிட்டே இருக்கிறாரு. என்னங்க பேசிட்டு போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு எம்மா ஊர் சீசர்கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அவர்கிட்ட? உமக்கு தெரியாதா விஷயம், நீர் ஊருக்கு புதுசா, நசரேனா இயேசுவை கொலை பண்ணிட்டாங்க. நாங்க எல்லாம் அவங்க கூட இருந்தவங்க தான், தப்பிச்சு பழச்சோன்னு போயிட்டு இருக்கோம். இப்போ அந்த மந்த இருதயம் உள்ளவங்கள்ட்ட கூட நடந்து பேசிட்டு போறாரு. அவங்க என்ன சொல்றாங்க? உனக்கு தெரியாதா ஊருக்கு புதுசா, இயேசு செத்து போயிட்டாரையான்னு. அவர் உயிரோடு எழுப்பி போறாரு. ஆனால் தாவீது அப்படிப்பட்டதில்ல. அல்லேலூயா சொல்லலாமா? அவர் சொல்றார், இந்த ஏழை கூப்பிட்டான். 6ஆம் வசனம், இந்த ஏழை கூப்பிட்டான். ஏழைன்னு பார்க்கல ஆண்டவர், ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களும் நீங்களாக்கி அவனை ரட்சித்தார். அங்க அவன் தப்பிச்சும் பிழைச்சன்னு வந்துட்டாங்க. அவன் கொல்லாம விட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு, இவரு கர்த்தர் என்ன ரட்சித்தாரப்பா. அங்க அழகா சொல்ற, இந்த ஏழை கூப்பிட்டதுக்கு ஆண்டவர் கேட்டு என்ன ரட்சித்தாருங்க அப்படின்னு. ஆமென். எவ்வளவு பெரிய நம்பிக்கை. தாவீது அங்க ரொம்ப இக்கட்டுல இருக்கிறான். அந்த நேரம் எதிரிக நாட்டுல போய் பிழைச்சிடலான்னு போனா அங்கேயும் இல்லை. இப்ப எங்க போறன்னு தெரியாம வர்றான். அவன் பேசுறான் பாருங்க, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு எல்லா இடுக்கணுக்களும் நீங்களாக்கி. ஆமென் சோத்திரம். நன்றாய் கவனிக்க வேண்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடினேன். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தேன். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டேன். அப்படியானால் நீங்கள் ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க, அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி கூப்பிடு.
ஆமென். தெய்வம் நல்லவர். இங்க ஒரு பயங்கரமான சுவிசேஷத்தை எழுதி வைக்கிறார் பிரியமான. இது நீங்கள் ஆராய ஆராய உங்களுக்கு தெய்வ பலம் வந்து கொண்டே இருக்கும். எந்த பாடு எந்த ஊத்தர் இருந்தாலும் இந்த சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை அவர் பாடல் எழுதும் போது அவர் வெற்றி பாடல் மாறி எழுதுகிறார். அல்லையா சொல்லலாமா? இப்பொழுது அவர் சொல்லுகிறார், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவளை விடுவிக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆமென். இப்போ அவன் விரட்டி விட்டுட்டான், இவன் பைத்தியம். ஆனா இவன் என்ன சொல்றான்? கர்த்தருடைய தூதன் என்னை சூழ பாளையம் இறங்கி என்னை ஒண்ணுமே பண்ணாம அவனே காத்து என்னை தப்பிச்சுட்டு வந்துட்டார். ஆமென். கர்த்தர் நல்லவர். 15ஆம் வசனத்தை வாசிங்க. 15ஆம் வசனம் நன்றாய் கவனிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள். நீதிமான்களை குறித்து அது ஒரு பாடம் இருக்குன்னா பெரிய பாடம். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்பாங்களாம். எப்படி இருப்பாங்க? சிங்கத்தை. நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கும் போது அவன் பயப்பட மாட்டானா. இதெல்லாம் நீதிமானுடைய கேரக்டர். எனவே இவன் தாவீது ஒரு நீதிமான். அவன் நீதிமான் என்று ஒரே வார்த்தையில நீங்க சொல்லணும்னா, சவுல் இவனை வேட்டையாடுறான், ஆனால் இவன் அவனை திரும்ப அடிக்கல. அவன் தான் நீதிமான், பழி வாங்காதவன். இந்த நீதிமானுக்குரிய காரியங்கள் இந்த 15ஆம் வசனம், 17ஆம் வசனம், 19ஆம் வசனம், 21ஆம் வசனம், இவ்வளவு வசனத்தில் அழகாக குறிப்பிடுகிறார். வாசிங்க 15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருந்து அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளையே, நீ நீதிமானாய் இருக்கும் போது கர்த்தரை ஒருபோதும் குறை சொல்லாதுங்க. அதான் அவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்திரம். எதிரியை துரத்தி விட்ட பிறகு கூட என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு சோத்திரம். ஆமென். அவர் என்னை விடுவித்தார், என்னை ரட்சித்தார் அப்படின்னு சொல்றாரு. அதை அறிக்கை எடுங்க. அதுதான் நீதிமான். நீதிமான் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களில் நோக்கமாயிருக்கிறதாம், அவருடைய செவிகள் அவள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறதாம். ஃபர்ஸ்ட், நீ நீதிமானாய் இருந்தால் ஆண்டவர் உண்மையில் நோக்கமாயிருப்பார். உங்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். 2வது 17ஆம் வசனம், நீதிமான்கள் கூப்பிடும்படி கேட்டு அவர்களே அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார். உனக்கு என்ன உபத்திரவம்? நீ நீதிமானா இருந்து கூப்பிடும் போது அவர் கேட்டு எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அடுத்தது 19 சொல்கிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றின் நின்று அவனை விடுவிப்பார். அங்க அழகா நம்முடைய பைபிளை போல எழுத்து நடையில துல்லியமாகவும் அதை படிக்கும் போதே விளங்கக்கூடிய ஒரு புஸ்தகம் வேற எதுவும் இல்லைங்க. அங்க எல்லாம் பாருங்க, நம்ம நினைக்க கூடாது நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும், அவை எல்லாவற்றும் நின்று விடுவிப்பாருங்களா. எல்லாவற்றிலும் என்று சொல்லிட்டு அங்க ஒரு கேப் விட்டுருக்குறாங்க. எல்லாவற்றிலும் நின்று அப்புறம் கேப், அவனை விடுவிப்பார். தெய்வம் அந்த எழுத்தின் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்களா, நீதிமானுக்கு வருகிற துன்பத்தில எல்லாம் தெய்வம் அவனோடு கூட நின்று விடுவிப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? தெய்வம் அவனோடு கூட நின்று விடுவிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 21 வாசிங்க. தீமை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாதுங்க. நீ நீதிமானா இருந்தால் உன்னை பகைக்கிறவர்களை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். சுருக்கமா சொன்ன. ஆமென். அப்போ நீதிமானுக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா? அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 18ஆம் வசனம், நொறுங்குண்ட இருதயங்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார், நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். அந்த தெய்வ பிள்ளையே, நீ ஒருவேளை நொறுங்குண்ட இருதயத்தோடு காணப்படலாம். பல ஏமாற்றங்கள், பல கஷ்டங்கள், பல துரோகங்களை நீ சந்தித்து நொறுங்கி போயிருக்கலாம்.
ஆண்டவர் சொல்லுகிறார், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவருக்கு கர்த்தர் பக்கத்திலேயே இருக்கிறாரா. நறுங்குண்ட ஆவி, உன்னுடைய ஆவி சோர்ந்து படைய போகிறதான அந்த நிலைமையில இருந்த அந்த ஆவியை ஆண்டவர் அவர்களை விடுவிக்கிற தெய்வமா இருக்கிறாரா. முழங்கால் படியிடலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தை நீங்கள் வீடுகளில் போய் படித்து படித்து கர்த்தரை துதியுங்க. அவனுடைய துன்ப நேரத்தில், இக்கட்டு நேரத்தில் அவன் ஒன்றுமே குறை சொல்லல, தெய்வத்தை துதித்தான். பிரியமாலே, ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனோ என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா உம்மை நான் துதிப்பே. இயேசுவே உம்மை நான் துதிப்பே துதிப்பே, எந்த வேளையிலும் துதிப்பே. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பே, எந்த வேளையிலும் துதிப்பே. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நீங்கள் முன்னிறுத்த வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் தெய்வத்தை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவரை தேடுங்கள், நோக்கி பாருங்கள், கூப்பிடுங்கள், தெய்வம் பதில் கொடுப்பார். எல்லா சூழ்நிலையிலும் நீதிமானாய் நில்லுங்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஏழை என்று சொல்லி கூப்பிடுதலுக்கு அல்லல் தட்ட மாட்டார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி அவனை ரட்சித்தார். என்ன அருமையான பாடலை சங்கீதக்காரன் பாடுகிறான். அன்பின் பிதாவே, இந்த வேளையிலே நீர் சொன்ன சத்தியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிவிட்டேன் ஆண்டவரே. தாவீது தன் அனுபவத்தை கொண்டு ஒரு பெரிய சுவிசேஷத்தை அங்கே அறிவிக்கிறார் ஆண்டு. அதன்படி நாங்கள் ஜீவித்து நாங்கள் எப்போதும் உயர்த்த கிருபிதார். நீர் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டேன். உங்களுடைய வரிக்காக பிள்ளையை ஆயத்தப்படுத்தும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வியாதிகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், இழப்பு எல்லாவற்றிலும் அவர்களை காத்து கொள்ளுமப்பா. இந்த செய்தியை கேட்கிற யாராவது, ஐயோ எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை, நான் எங்கே ஓடி ஒளிவேன், இந்த இக்கட்டில் எனக்கு யார் என்னை விடுதலையாக்குவார் என்று ஒரு புலம்பலோடு இருக்கிறதை கர்த்தர் காட்டுகிறீரப்பா. அந்த மக்கள் எல்லாரையும் நீ ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவர். பிள்ளைகளுடைய பயத்தை நீக்கும். மரண பயம் அவர்களை விட்டு நீங்கட்டும். தைரியமாய் நிற்க கிருபைதார் ஆண்டவர். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஒரு போதும் கைவிடாத நேசன் அவர்களோடு இருந்து அவர்களை பலப்படுத்தும். எல்லா துதிக்கன மகிமையாவும் நீர் எடுத்துக்கொள்ளும். மீட்பு இயேசுவின் ஜெபிக்கிற அன்பிற்கின்ற பரலோக பிதாவே, ஆமென்.